நேத்து எல்லாருமே எலக்ஷனுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த மை அழியிறதுக்கு 5 டூ 7 டேஸ் ஆகுங்க. இந்த மைக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குங்க. 1951லேருந்து 52 வரையும் நடந்த எலக்ஷன்ல எல்லாருமே ஓட்டு போட்டவங்க எல்லாருமே ரிப்பீட்டடா ஓட்டு போடுறனால, அப்ப இருந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஓட்டுக்கு தடுக்க ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்ல சொல்லும்போது, சயின்டிஸ்ட் அவங்க என்னம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு மார்க் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மார்க் கர்நாடகால மைசூர்ல மைசூர் பெயிண்ட் அண்ட் வர்னிஷ் லிமிடெட் அந்த கம்பெனிட்ட குடுக்குறாங்க. அந்த கம்பெனி 1962ல அந்த இங்க தயாரிச்சுட்டாங்க. இன்னி வரையுமே அந்த இங்குக்கு உள்ள சீக்ரெட்ட வெளியில சொல்லவே இல்ல. ஏன்னா, இந்த இங்க் நம்ம நாட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகல. 30 நாட்டுக்கு மேல அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இங்க்குக்கு யூஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வெளியில இருக்கு. அது இங்க் சாதாரண இங்க் இல்ல. சில்வர் நைட்ரைடு இருக்கிற இங்க். ஸோ சாதாரணமா நெகத்துக்குள்ள போய் போக ஸ்கின் வரையுமே போவும். ஆனா எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கம்பெனி. இனிமே நீங்க அடுத்த வாட்டி ஓட்டு போடும்போது, அது சாதாரண இங்க்ன்னு நெனைக்காதீங்கங்க. அதுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு.